வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு பும்ராவுடைய லைஃப் ஸ்டோரி தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் வந்துட்டு நிறைய பேர் பும்ரா பற்றி தான் கேட்டிருக்கீங்க. ஸோ பும்ரா வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய சைல்ட்ஹுட்டில் வந்துட்டு அவர் ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் ரொம்ப நேரமாக கிரிக்கெட் விளையாடுவார். பும்ரா வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியலாக வந்து அவர் வந்துட்டு பேட்ஸ்மேன் ஆகணும்னு தான் நினச்சிருக்காரு. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா பும்ராவுடைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க, பும்ரா உடைய போலிங் ஆக்ஷன் வந்து நல்லாயிருக்கு, நீ வந்து போலிங் கண்டினியூஸாக பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு தான் தெரியுமே பும்ராவுடைய போலிங் ஆக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு. எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா பும்ரா வந்துட்டு அந்த சிங்கிள் ஸ்டம்பில் தான் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுவார். யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா 3 ஸ்டம்ப் இருக்கும். அந்த ஒரு ஸ்டம்ப் வச்சு ப்ராக்டிஸ் பண்ண முக்கியமான காரணம் என்னென்னா, அந்த ஒரு ஸ்டம்ப் வந்து நம்மளால் ப்ராப்பராக எய்ம் பண்ணி இது பண்ண முடியும் அப்படின்ட்டு. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பும்ரா போலிங் பண்ணுறப்போ தெரியும். யூஸ்வலி வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஸ்டம்ப்ன்றதை விட இந்த 3 ஸ்டம்ப்பை அடித்து பெயில்ஸ் வந்து தன்னால் பறந்து வரும். அதுதான் பும்ராவுடைய யூனிக் போலிங் ஆக்ஷன். பும்ராவுடைய அம்மா வந்து பும்ராவுக்கு நிறைய என்கரேஜ் பண்ணியிருக்காங்க. பும்ராவுக்கு வந்து 7 வயசு இருக்கப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய அப்பாவை தவறிடுறாரு. பட் பும்ராவுடைய சிப்ளிங்ஸும் அவங்களுடைய அம்மாவும் பும்ராவை என்கரேஜ் பண்ணுறாங்க, நீ அதெல்லாம் யோசிக்க வேணாம், என்னுடைய கரியரில் நீ ஃபோக்கஸ் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா 2013 வந்து பார்த்தீங்கன்னா விதர்பாக்கு அகைன்ஸ்டாக வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய சொந்த ஹோம் டீமான குஜராத்துக்காக வந்துட்டு ஃபஸ்ட் கிளாஸ் டெபியூ பண்ணுறாரு பும்ரா. அதே வருஷம் தான் வந்து பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் டீமுடைய கோச் ஜான் ரைட் வந்து பார்த்து பும்ராவை பார்த்துருக்காரு. சரி பும்ரா நீ வந்து மும்பை டீமுக்கு வா, நம்ம வந்து ப்ராக்டிஸ் செஷன் சின்னதாக வைக்கலாம்னு சொல்லிட்டு அந்த ப்ராக்டிஸ் செஷனில் செலக்ட் ஆகி மும்பை இந்தியன்ஸ் டீமுக்குள்ளே பும்ரா வந்திருக்காரு. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் இஸ் ஹிஸ்ட்ரி. 5 டைம் மும்பை இந்தியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சாம்பியன்ஷிப் வின் பண்ணப்போ அதில் முக்கியமான பர்சன் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்பிரீத் பும்ராக்கு நிறைய கான்ட்ரிபியூஷன் இருந்திருக்கு. மலிங்காக்கு அப்புறமா மும்பை இந்தியன்ஸ் கிடச்ச ஒரு மிகப்பெரிய பொக்கிஷன் தான் ஜஸ்பிரீத் பும்ரா. 2016 வந்து பார்த்தீங்கன்னா பும்ரா வந்து இந்தியாவுக்காக டெபியூ ஆறாரு டோனியோட கேப்டன்சியில். அதுக்கப்புறமா டோனி, கோலி, ரோஹித்னு இந்த 3 பேர் கூட பும்ரா விளையாடிருக்காங்க. ஸோ பும்ரா ஒரு நல்ல கொடுத்தல் கிரிக்கெட்டர் தான். ஏன்னா டோனி வந்துட்டு அவருக்கு ஒரு நல்ல மாஸ்டர் மைண்ட் இருக்கும். கோலி வந்து ஒன் ஆஃப் தி கிரேட்டஸ்ட் கேப்டன்ஸ். அவருக்கு ட்ராஃபி வின் பண்ணலை ஆஸ் அ கேப்டனாக, பட் ஆஸ் அ பிளேயராக இந்த வருஷம் ட்ராஃபி வின் பண்ணியிருக்காரு. ரோஹித் சர்மா நம்ம வந்து இப்போ தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருக்கோம் இந்த வருஷம் இந்தியா வேர்ல்ட் கப் வின் பண்ணதுக்கு. ஸோ இங்கே 3 பேர் கீழே பும்ரா விளையாடினது அவருக்கு ஒரு நல்ல லைஃப் டைம் செட்டில்மெண்ட்ரா, அந்த ஒரு டைலாக் தான் நான் சொல்லுவேன். நெக்ஸ்ட் பும்ரா வந்து பார்த்தீங்கன்னா அவரோட சின்ன வயசில் இருக்கப்போ அந்த லோக்கல் கிளப் ஜாயின் பண்ணுவார். அந்த டைமில் தான் வந்து பார்த்தீங்கன்னா கோச்சோட ஒர்க் பண்ணி அவருடைய போலிங்கை இம்ப்ரூவ் பண்ணுவார். இவென்ச்சுவலி அந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுறப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா பும்ரா வந்துட்டு இன்றைக்கி வேர்ல்டில் நம்பர் 1 போலராக இருக்கார். பும்ராவுடைய போலிங் ஆக்ஷன் பற்றி சொல்லணுன்னா, பும்ராவுடைய போலிங் ஆக்ஷன் ஏர்லேருந்து லேண்டுக்கு ரீச் ஆகிறப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த பால் வந்து நல்லா ஃபாஸ்ட்டாக போகும். எந்த டைரெக்ஷனில் போட்டாலும் வந்துட்டு பால் வந்துட்டு நேராக போய் ஸ்டம்பில் அடிக்கும். நீங்கள் வந்து இன்சைட் அச்சாச்சோ இல்லை அவுட் சைட் ஆஃப் எப்படி போட்டாலும் நீங்கள் வந்து பும்ரா கிட்டே விளையாடுறப்போ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர்ஃபுல்லாக தான் விளையாடணும். ஸோ இந்த மாதிரி ஒரு சில போலர்ஸ் வந்துட்டு நம்ம ஊர்லேயே இருப்பாங்க. இப்போ தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா மலிங்கா மாதிரி பெரியசாமி போல் பண்ணுவார் டிஎன்பிஎல்ல. ஸோ அதே மாதிரி நடராஜன் நல்லா போடுவார். நடராஜனும் பும்ராவும் சேர்ந்தாங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ தமிழ்நாடு கிரிக்கெட்டர்ஸ் பற்றி பேசலாமான்றதை நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒரு கொஷின் கேட்க விரும்புகிறேன். ஸோ பும்ரா வந்து அவர் போட்ட ஸ்பெல்லில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த ஸ்பெல் ரொம்ப பிடிக்கும் அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃபார் த லேட்டஸ்ட் வீடியோஸ்.